ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கல்ச்சரல் களஞ்சியம் சேனல். 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சப்ஜெக்டில் 3rd மிட்டம் டெஸ்ட் February 2026க்கான இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் சம்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்லமாக ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 1 ஃப்ராக்ஷன்ஸ். இந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 4 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1 ஃபைண்ட் 3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் 3/4 அண்ட் 2/7. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் 4 அரேஞ்ச் 2/3 1/6 4/9 இன் அசெண்டிங் ஆர்டர். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் போட்டு பார்த்துங்க. எக்ஸாம்பிள் 6 add 2/3 and 3/5. Example 7 simplify 3/7 plus 2/3. Example 8 simplify 3/4 minus 1/2. Example 9 find the difference between 3/4 and 2/7. Example 10. Example 12. Example 13. Example 15. Example 16 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. Example 18. பேஜ் நம்பர் 15 எடுத்திங்கன்னா ட்ரை தீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 சம்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. எக்ஸாம்பிள் 20 எக்ஸாம்பிள் 21 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸாம்பிள் 22 பேஜ் நம்பர் 19 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1 கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3rd சம் பாருங்கள், ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 3 சிம்பிளிஃபை ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th சம் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 8/9 and 2/7. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th சம் சிம்பிளிஃபை. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின் கன்வெர்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ் இன்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் வைஸ் வெர்சா. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 3 அண்ட் ரோல் நம்பர் 4 அடிக்கடி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு செகண்டும் போட்டு பார்த்துங்க. ஸோ இந்த 4மே இம்பார்ட்டன்ட் தான். இதில் அடிக்கடி கேட்குறது பார்த்தீங்கன்னா 3rd சம் அண்ட் 4th சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th சம் மல்டிப்ளை த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 3 ரோல் நம்பர் 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th சம் டிவைட் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 2 3 and 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th சம் 8th சம் 9th சம் அண்ட் 10th சம். இந்த 4மே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 4 சம்ஸ் நீங்கள் திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. எக்ஸசைஸ் 1.2ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், 4th சம், 8th சம், 9th சம் அண்ட் 10th சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th சம். சாப்டர் 2 இன்டீஜர்ஸ். இந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 26 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1 எக்ஸாம்பிள் 3 எக்ஸாம்பிள் 4 எக்ஸாம்பிள் 6 கம்பேர் -14 and -11 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7 பேஜ் நம்பர் 32 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.1. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ்னு பார்த்தீங்கன்னா, 3rd சம் மார்க் த நம்பர்ஸ் 4 -3 6 -1 and -5 ஆன் த நம்பர் லைன். அடிக்கடி கேட்குறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th சம் ஆன் த நம்பர் லைன் விச் நம்பர் இஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th சம் ஃபைண்ட் த ஆப்போசிட் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 1 3 4 and 5. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th சம் இஃப் 15 km ஈஸ்ட் ஆஃப் ஏ பிளேஸ் இஸ் denoted as plus 15 km, what is the integer that represents 15 km west of it. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th சம் 10th சம் 11th சம் அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டிஜர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.2ல 4th சம் ஐடென்டிஃபை த இன்டிஜர்ஸ் அண்ட் மார்க் ஆன் த நம்பர் லைன் that are at a distance of 8 units from -6. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th சம் 7th சம்
find the integers that are 4 units to the left, 0 and 2 units to the right of -3. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th சம், சாப்டர் 3 பெரிமீட்டர் அண்ட் ஏரியா. இந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 40 எடுத்துங்க. இதில் எக்ஸாம்பிள் 1, if the length of a rectangle is 12 cm and the breadth is 10 cm then find its perimeter. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2, the side of a square is 5 cm find its perimeter. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4, find the length of the rectangular blackboard whose perimeter is 6 meter and the breadth is 1 meter. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 8, ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் ஏ ஸ்கொயர் பிளாட் ஆஃப் சைடு 12 மீட்டர் அட் த ரேட் ஆஃப் ₹15 பெர் மீட்டர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 9, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் ஆஃப் லென்த் 12 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் 7 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 10, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் ஆஃப் சைடு 15 சென்டிமீட்டர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இது நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 11, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹூஸ் பேஸ் இஸ் 18 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் இஸ் 12 சென்டிமீட்டர். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 13, ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் த ஏரியா ஆஃப் த ஃபாலோயிங் எல் ஷேப்டு ஃபிகர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 15, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ அதை போட்டு பார்த்துங்க. பேஜ் நம்பர் 51 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.1 கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் சம், த டேபிள் கிவன் பிலோ கண்டைன்ஸ் சம் மெஷர்ஸ் ஆஃப் எ ரெக்டாங்கிள் ஃபைண்ட் த அன்னோன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 1, 2 and 3 இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், த டேபிள் கிவன் பிலோ கண்டைன்ஸ் சம் மெஷர்ஸ் ஆஃப் எ ஸ்கொயர் ஃபைண்ட் த அன்னோன் வேல்யூஸ். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம், ஃபோர்த் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சம், ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த ஃபாலோயிங் ஷேப்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இந்த ஒன்று மாற்றி ஒன்று கேட்டுட்டே இருக்காங்க. கன்ஃபார்மாக இந்த சம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இது நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் சம், ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஹூஸ் லென்த் இஸ் 6 மீட்டர் அண்ட் பிரெத் இஸ் 4 மீட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்த் சம், ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹூஸ் சைட்ஸ் ஆர் 6 feet, 8 feet and 10 feet. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th சம். இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 1 and 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th சம், த ஏரியா ஆஃப் ஏ ரெக்டாங்குலர் ஷேப்டு ஃபோட்டோ இஸ் 820 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அண்ட் இட்ஸ் விட்த் இஸ் 20 சென்டிமீட்டர். வாட்ஸ் இஸ் லென்த், ஆல்சோ ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th சம், ஏ ஸ்கொயர் பார்க் ஹேஸ் 40 மீட்டர் அஸ் இஸ் பெரிமீட்டர். வாட் இஸ் த லென்த் ஆஃப் இட் சைடு, ஆல்சோ ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14th சம், a field is in the shape of a right angle triangle whose base is 25 meter and height 20 meter. Find the cost of leveling the field at the rate of ₹45 per square meter square. Next பார்த்தீங்கன்னா 15th sum, a square of side 2 cm is joined with a rectangle of length 15 cm and breadth 10 cm. Find the perimeter of the combined shape. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.2 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம், the length of a rectangular park is 14 meter more than its breadth. If the perimeter of the park is 200 meter, what is its length? Find the area of the park. ரொம்ப important sum. Next பார்த்தீங்கன்னா 5th sum, your garden is in the shape of a square of side 5 meter. Each side is to be fenced with 2 rows of wire. Find how much amount is needed to fence the garden at ₹10 per meter. ரொம்ப important sum. Next பார்த்தீங்கன்னா 6th sum, a closed shape has 20 equal sides and one of its side is 3 cm. Find its perimeter. ரொம்ப important sum. தேர்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த சம்ஸை மட்டும் நீங்கள் திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.